ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 32 மற்றும் 33வது பாடல். கணபதி காப்புடன் தொடங்குவோம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பாடல் 32. அகால மரணமும் துர்மரணமும் வராமல் இருக்க, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, நின் பாதம் எனும் பாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன், ஈசர் பாகத்து நேரிழையே. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, நின் பாதம் என்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன், ஈசர் பாகத்து நேரிழையே. பாடலின் பொருள். இந்த பாடல் எதற்காகனா, பிறப்பு அப்படின்றது ஒரு ஜீவராசிக்கு இருந்ததுன்னா இறப்புன்றதும் கட்டாயமான ஒன்று, அதுதான் இயற்கை. அந்த இறப்புன்றது இயற்கையா நிகழணும். அந்த இறப்பு ஒரு துர்மரணமாவோ அகால மரணமாவோ ஏற்படாம இருப்பதற்கான பாடல் இது. விளக்கம். ஆசை எனும் பெருங்கடலில் அகப்பட்டு கொஞ்சமும் கருணையில்லாத கூற்றுவனின், அதாவது யமனின் பாச கயிற்றால் கட்டப்பட்டு எல்லா துன்பங்களும் அடைய இருந்த என்னை உன் திருவடிகள் என்னும் மனம் மிகுந்த வாசனை மிகுந்த தாமரை மலர்களை என் தலைமேல் நீயே வலிய வந்து வைத்து என்னை உன் அடியவனாக ஏற்றுக்கொண்ட உன் அன்பினை எப்படி புகழ்வேன்? சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருக்கும் அழகிய அம்மையே, அபிராமி தாயே, எந்தன் ஈசன் இடப்பாகத்தில் தானொரு பகுதியாக அமைந்தவளே, அம்மா, நான் கொடிய ஆசை என்னும் துயர கடலில் மூழ்கி இரக்கமற்ற யமனின் பாச வலையில் சிக்கியிருந்தேன். அத்தருணத்தில் பாவியாகிய என்னை மனம் பொருந்திய உன்னுடைய பாத தாமரையே வலிய வந்து தானே வந்து என்னை ஆட்கொண்டது. தாயே, நின் அரும் பெரும் கருணையை என்னவென்று உரைப்பேன்? பாடல். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை, நின் பாதம் எனும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன், ஈசர் பாகத்து நேரிழையே. பாடல் 33. இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்க, இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் களப
குவிமுலை யாமளை கோமளமே. உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் களபக் குவிமுலை யாமளை கோமளமே. உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பான் ஓடி வந்தே. பாடலின் பொருள்: அத்தனாம் தந்தையாம் சிவபெருமானுடைய சித்தம் எல்லாம் குழையும்படி செய்யும் மனம் வீசும் உள்ளம் உடைய இளையவளே, மென்மையானவளே, உன்னையே என்னை அன்னை என்பேன். நான் இழைக்கும் செய்யப்போகும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப என்னை தண்டிக்கும் காலதேவன் யமன் நான் நடுங்கும்படி என்னை அழைக்கும் போது ஓடி வந்தே, வந்து என் முன்னே ஓடி வந்தே அஞ்சாதே என்று சொல்வாய். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறார் பட்டரும் பட்டர்பிரானைப் போல நாமும். இந்த பாடல் இறக்கும் நிலையில கூட அந்த கடைசி தருணத்தில் அம்பிகை நினைவோடு இருக்க அருள் புரியக்கூடிய பாடல் வரிகள். தாயே, அபிராமியே, நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது, தாயே, உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி வந்து காப்பவளே, சிவபெருமானின் சித்தத்தை எல்லாம் குழையச் செய்கின்ற சந்தனம் பூசிய குவிந்த உள்ளத்தை உடைய இளமையான கோமள வள்ளி தாயே, மரண வேதனையில் நான் துன்புறும்போது உன்னை அன்னையே என்பேன். ஓடி வந்து என்னை காத்தருள்வாய். பாடல்: இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் களபக் குவிமுலை யாமளை கோமளமே. உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.